Hi friends, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது சிக்கன் நகட்ஸ். ஈஸியாக வீட்டிலே சிக்கன் நகட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் 100 grams, பிரெட் க்ரம்ஸ், சோயா சாஸ் ஒரு ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், பெப்பர் பவுடர், எக் ஒன்று, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன், சால்ட், ஆயில். ஒரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அதில் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், சோயா சாஸ் ஒரு ஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன். இப்போ சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா நீங்கள் பிரெட்டே லைட்டாக உதுத்து ஒரே ஒரு மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கையில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே ஏதாச்சும் உங்களுக்கு சிக்கன் அரையாமல் இருந்துச்சுன்னா தெரியும். ஸோ நல்லா கையில் பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தின்னாக ஆக்கிடாதீங்க, அதை மாதிரி ரொம்ப குண்டாகவும் ஆக்கிடாதீங்க. மீடியமாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மீடியம் லெவலில். இந்த மாதிரி ஆக்கிட்டதுக்கப்புறம் சைடில் இருக்கிறதெல்லாம் மட்டும் கட் பண்ணிடலாம். பிகாஸ் உங்களுக்கு ஈக்குவலாக ஷேப்பாக வராது. இப்போ இந்த மாதிரி கோடு கோடாக போட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பியும் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். அது கூட இப்போ பெப்பர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து அந்த வாசனைக்காக தான். நல்லா இப்போ பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த சிக்கனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு பரட்டிக்கலாம். இப்போ அந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மீதி இருக்க சிக்கனையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடானது ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வீட்டிலையே செஞ்சிடலாம். ஈஸியாக சிக்கன் நக்கட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுடலாம். ஒரு 2 minutes கழிச்சு உள்ளே வந்து சிக்கன் குக் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் ரொம்ப கருப்பாயிடக்கூடாது. சிம்மிலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம இப்போ எடுத்துடலாம். இல்லைன்னா ரொம்ப கருகிடும். மிச்சம் இருக்கிற சிக்கனையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சுவையான சிக்கன் நக்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே சிக்கன் நக்கட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.